பொம்பளையே கிடையாது. இந்த வீட்டு பக்கம் வந்து கொன்றுவேன். சார், ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அடிக்கிறதுக்கு கையோங்கினாரு, போன் பண்ணி மிரட்டினாரு. ஒரு பொண்ணா என்ன பண்ணணும்னு சப் இன்ஸ்பெக்டரா பதில் சொல்லணும். மன்னிப்பு கிட்டுதான் வீட்டுக்குள்ள வரணும்னு வெளியே உட்கார வச்சிருவாங்க. மதிய வளரு அம்மனதுக்கு குழந்தை ஆகிட்டேன்னு வருத்தப்பட்டு போய் மதிய கூப்பிட்றா உள்ள வாணும். ஆனா மதிய ஒத்துக்க மாட்டா. யாரு என்னை வெளியே அனுப்புனாங்களோ அவங்க வந்து மன்னிப்பு கிட்ட தான் உள்ள வருவானே. இது நடக்க போறது இல்லை. மதிய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை வந்து கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே மிரட்டுறான் அவன் மதிய உடனே என்ன பண்ணுறா, நேராக ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றா. போலீஸை கூப்பிட்டு வர ஒரு சங்கடத்தை உண்டாக்கிடுறா. என் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அடிக்க கையை வாங்கினாரு, வீட்டை விட்டு விரட்டிட்டாரு இப்படின்னு அடுக்கடுக்கான புகாரை கொடுக்குறாங்க. போலீஸ்காரன் வீட்டுக்கே போலீஸை கூப்பிட்டு வந்துடுறா மதி. இனிமேல் அடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் பல்வேறு விருப்பங்கள் இருக்க போது. பரபரப்புக்கும் பஞ்சத்துக்கும் வழி இல்லாத வேலையை மதி பண்ணிட்டா. சுரேஷ் என்ன பண்ண தெரியாம மதிக்கிறான். தேவையா இது நமக்கு? அம்மா அப்படி பண்ணிட்டாங்களே, நம்மள ஸ்டேஷனில் வந்து நாள் அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது மதி அடுத்த கட்டத்துக்கு போகிறா.